மின் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய 0 முதல் 30 அலகுகள் வரை வீட்டு பாவனையாளர்கள் பிரிவின் கீழ் ஒரு அலகுக்கு 6 ரூபாவிலிருந்து 4 ரூபாய் வரையும், 31 முதல் 60 அலகுகள் வரையான ஒரு அலகுக்கான கட்டணம் 9 ரூபாவிலிருந்து 6 ரூபாய் வரையும் குறைக்கப்பட்டுள்ளது. மதஸ்தலங்கள் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்காக 121 வீத கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹோட்டல்களுக்கு 131 வீதமும், கைத்தொழில் பிரிவுக்கு 130 வீதமும் மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதோடு பொதுப்பணிகள் துறைக்காக 112 வீத கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் ஹோட்டல் துறைக்கு வழங்கப்பட்டுள்ள 131 வீத மின்சார கட்டண நிவாரணம் தொடர்பில் ஹோட்டல் வர்த்தகர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தொழில்துறையாளர்கள் என்ற வகையில் எமக்கு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஹோட்டல்களுக்கும் உள்ள மிகப்பெரிய செலவு மின்சார கட்டணமாகும். எனவே அந்த மின்சார கட்டணத்தை அரசாங்கம் 131 வீதத்தால் குறைத்திருப்பது என்பது அது உண்மையில் எமக்கு மிகப்பெரிய நிவாரணம். சுற்றுலாத்துறைக்கு அரசாங்கம் வழங்கிய உபகாரமும் விசேடமாக கவனிப்புமாக இதனை நாம் பார்க்க முடியும். சுற்றுலா தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்ற வகையில் நாம் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டை வரவேற்பதோடு நன்றி தெரிவிக்கின்றோம். இது மிகப்பெரிய நிவாரணமாகும். இது சகல ஹோட்டல்களுக்கும் பாரிய பலன்களை பெற்றுத்தரும். அந்த பிரதிபலன்களை வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் பயன்படுத்த முடியும். மின் கட்டணத்தை குறைப்பது என்பது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலாகும். தற்போதுள்ள பொருள் விலை உள்ளிட்ட ஏனைய சேவைகளுடன் கட்டணங்களை பார்க்கும்போது ஹோட்டல் துறைக்கு மின் கட்டண குறைப்பு என்பது மிகப்பெரிய நிவாரணமாகும். சுற்றுலா மற்றும் ஹோட்டல் துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் அரசாங்கம் வழங்கி இந்த நிவாரணத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மின் கட்டணம் குறைக்கப்பட்டமை தொடர்பில் மக்களும் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். 121 வீத மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் மகிழ்ச்சி. அது எமக்கு மட்டுமல்ல, முழு நாட்டுக்கும் நன்மை பயக்கும். இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடியும் என நம்புகின்றேன். இன்னும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன். எவ்வாறெனும் மக்கள் மீது இதுவரை சுமத்தப்பட்டிருந்த அதிக மின்கட்டண சுமையை குறைப்பதற்காக அரசாங்கம் செயற்பட்ட விதம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிடப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் இதற்கு முன்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் அப்போது அரசாங்கத்துக்கு மின்கட்டண குறைப்பு தொடர்பில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்க, காஞ்சன விஜயசேகர, நாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் அந்த மின்கட்டண குறைப்பு யோசனையை முன்வைத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை சீர்குலைக்கும் நடவடிக்கையினை ஆரம்பித்தனர். அப்போது இருந்த தலைவரை நீக்கி அந்த அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரித்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்பது சுயாதீன ஆணைக்குழுவாகும். அந்த ஆணைக்குழு வீத அடிப்படையிலான யோசனையை முன்வைத்துள்ளது. அரசாங்கம் அந்த பரிந்துரை தொடர்பில் கவனம் செலுத்தி அதற்கான அனுமதியை வழங்கி மின்கட்டண குறைப்பு யோசனையை அமுல்படுத்த தீர்மானித்துள்ளது. எனினும் சில தோல்வியடைந்த குழுக்கள் இந்த மின்கட்டண குறைப்பை வைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு சில நிறுவனங்களுக்கு இடையில் மோதல்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி வருகின்றன. இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் இருக்கும் பலருக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. விசேடமாக கைத்தொழில் நிறுவனங்களிடம் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தமக்கு கிடைத்த 130 வீத நன்மையை சரியாக இந்நாட்டு மக்களுக்கு வழங்குமாறு கோருகின்றோம். உற்பத்தி பொருளாதாரத்துக்கு இது மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும். அண்மை காலத்தில் இலங்கையின் சுற்றுலா தொழில்துறைக்கு பாரிய புனர்வாழ்வு கிடைத்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அந்த நன்மையையும் மின்சார கட்டண குறைவடைதன் நன்மையையும் நீங்களும் இந்நாட்டின் உற்பத்தியில் ஒரு பங்குதாரராக மாறி இந்நாட்டின் எதிர்கால பயணத்திற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம்.